ஹலோ, எனக்கு ரீடிங் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது அனிமல் ஸ்பிரிட் அந்த கார்ட்ஸில் இருந்து எடுக்கும்போது க்ரோக்கடைல் கார்ட் வந்தது. இதுலேருந்து என்ன எனர்ஜி நான் ஃபீல் பண்ணுறேன்னா, இதுவும் சில விஷயங்கள் உங்களை நீங்களே ஹார்ம் பண்ணுற அளவுக்கு சில டிசிஷன்ஸ் இல்லை சில விஷயங்கள் இல்லை நீங்கள் எடுக்கிற முடிவுனால உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி நினச்சி நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவுனால மற்றவங்களுக்கு ஒரு ஹார்ம் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி சில பேருக்கு யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. இது நீங்கள் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்களை சுற்றி ஏதாவது இந்த மாதிரியான எனர்ஜியில் இருக்கிற பர்சன்ஸாக இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சூழ்ச்சி பண்ணி அது மூலியமாக ஒரு காரியத்தை சாதிக்கணும், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இங்கே இருக்குது. லைக் க்ரோக்கடைல் வந்து நிலத்துலேயும் இருக்கும், தண்ணிலையும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஸ்டேஜ் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அடாப்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஒரு விஷயம் க்ரோக்கடைலுக்கு நேச்சுரலி அந்த விஷயம் இருக்குது. எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான சில எனர்ஜிஸ் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஈஸியாக அடாப்ட் பண்ணுறீங்க சில விஷயங்கள். ஃப்ளிப் ஆகுது கார்டு, யாரோ இக்னோர் பண்ணுறீங்க இந்த மெசேஜை. ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கான மெசேஜ் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கான மெசேஜ் தான் தெரிஞ்சே நீங்கள் இக்னோர் பண்ணிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இதை பற்றி சில கிளாரிட்டி ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போ சில விஷயங்கள் பார்க்கலாம். ஹாப்பி மார்னிங். கொஞ்சம் டிசப்டிவ் எனர்ஜி மிக்ஸ்ட் லைக் சாம்பார் ரைஸ். என்ன மாதிரியான விஷயங்கள் இன்னும் மெசேஜஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரியான எனர்ஜியில் இருக்கீங்க, நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை உங்களை சுற்றி ஏதாவது ஒரு எனர்ஜி இருக்கலாம், ஒரு பர்சன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ், எந்த மாதிரியான ஒரு பிரேக் த்ரூன்னு கேட்குது. சில பிரேக் த்ரூ உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த விஷயங்களை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பர்சனாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. சில பேர் சில பேர் வந்துட்டு ஒரு லவி டவி அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கிற மாதிரி இருக்குது. லவ் மோட், ஒரு ரொமான்டிக் அந்த மாதிரியான ஒரு மோடில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ டைம் இஸ் இன்விசிபிள் அந்த மாதிரியான ஒரு வேர்டு எனக்கு கேட்குது. எனக்கு டைம் இன்விசிபிளாக இருக்குது ஏதோ ஒரு விஷயம். டைம் ஓவர் ஒரு டெம்ப்டேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்னால உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்களே காயப்படுத்திக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கான ஒரு டெஸ்டினி ஆல்ரெடி வந்து எழுதப்பட்டது. இப்போ க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது, இப்போ க்ரியேட் பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க சில விஷயங்கள், நீங்கள் உங்கள் லைஃப்பை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கடவுள் ஆல்ரெடி எழுதின விஷயங்களை தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. இங்கே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க. இங்கே அதை பற்றி நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் ஆராய்ஞ்சு நீங்கள் அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சில விஷயங்கள் வந்து வெளியில் வந்து அந்த விஷயங்களை சில விஷயங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட லைஃப்பை
திரும்ப அமைச்சிக்கிறீங்க, ஒரு நல்ல விதத்தில் அமைச்சிக்கிறீங்க. ஆனால் அது ஆல்ரெடி எழுதப்பட்டது தான். கடவுள் எழுதின அந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. இங்கே உங்கள் கையால் கடவுள் உங்களை க்ரியேட் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா தப்பு இருந்தாலும் சரி, சில நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதோட டேஸ்ட் தெரியணும் லைஃப்பில். எப்பவுமே லைஃப் ஒரு ஸ்வீட்டாகவே போச்சுன்னா அதில் எந்த ஒரு இதுவும் நமக்கு தெரியாது, கஷ்டம்ன்றதே தெரியாமல் இருக்கும். சில விஷயம் ஒரு சக்ஸஸ் கிடச்சிருச்சுன்னா அந்த சக்ஸஸோட அந்த மதிப்பு தெரியாமல் போயிடும். ஈஸியாக எல்லா விஷயம் அமைஞ்சிருச்சுன்னா, ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் அமைஞ்சிட்டும், ஈஸியாக உங்களுக்கு லவ் அமையட்டும், ஈஸியாக உங்களுக்கு ஒரு பார்ட்னர் அமையட்டும், மேரேஜ்க்காக ஈஸியாக உங்களுக்கான ஒரு லைஃப் அமையட்டும், நீங்கள் எதிர்பார்த்த லைஃப், அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவும் அதை பற்றின மதிப்பு உங்களுக்கு கிடைக்காது. மேபி ரீசன்ட் பாஸ்டில் சில பேர் அந்த மாதிரி சில தப்பு நீங்கள் பண்ணிட்டு தான் இப்போ வந்திருப்பீங்க. திருந்தி அதோட டேஸ்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. இங்கே லைஃப்ன்றது எப்படி அந்த ஒரு கசப்பான நேரத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்ச போது, ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பார்ட்னர் ஒரு லவராக இருக்கட்டும், லைஃப்பில் நிறைய ஒரு பிட்டர்னஸ் நிறைஞ்ச சில விஷயங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு தான் இப்போ நீங்கள் ஒரு மாஸ்டர் ஷெஃப் பங்கு எடுத்துகிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் நீங்கள் ஒரு டாப் ஷெஃபாக நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய லைஃப் பற்றின சில விஷயங்கள். லைஃப்னால் இப்படி தான் இருக்கும். கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம எப்படி அதுலேருந்து வெளியில் வரணும், எல்லாமே இருக்கும். லைஃப்பில் எல்லாமே இருக்கும். நம்ம ஒரு ஸ்வீட்டாகவே நம்ம லைஃப் போகுன்றது. அதே மாதிரி லைஃப்பில் சில கஷ்டமான மூமெண்ட்ஸ், சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்போது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இப்போ வந்திருக்கிற மாதிரி இருக்குது. உலகம் எப்படி, உலகத்தில் இருக்கிற சில பேர் எப்படி, அவங்கக்கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நம்ம அவங்கக்கிட்ட நடந்துக்கணும், அவங்க எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்களோ அப்படி தான் நம்மளும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய ஒரு மேக்கிங் வேறு, அவங்க மேக்கிங் வேறு. நீங்கள் டாப் பிராண்ட், ஒரு நல்ல பிராண்ட். சில பேர் உங்ககிட்ட தவறாக நடந்துக்கிறாங்க, தவறாக பேசுகிறாங்க, சில விஷயங்கள் உங்களுக்கு சில இன்னல்கள் ஏற்படுத்தி தராங்க லைஃப்பில். அப்படின்னா அது அவங்க கேரக்டர், அவங்க மேக் பண்ண அந்த பிராண்ட் ஒரு என்ன பண்ண ஒரு ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பிராண்ட். அவங்க சரிங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அவங்க இதுக்கு நம்ம இறங்கக்கூடாது, நீங்கள் இறங்கக்கூடாது. நீங்கள் லைஃப்பில் டெவலப் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய திங்கிங் வேறு. எப்போவுமே நான் சொல்கிறது அதுதான், உங்களுடைய திங்கிங் வேறு, நீங்கள் வேறு, அவங்க வேறு. அவங்கன்னா உங்களுக்கு யார் யார் லைஃப்பில் சில விஷயங்கள் தடை பண்ணுறாங்களோ, பிளாக் பண்ணுறாங்களோ, உங்களை ஹர்ட் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி பர்சன்ஸ் பற்றி தான் நான் பேசுகிறேன். அது ஃபேமிலி பர்சன்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வெளியில் ஆஃபீஸ் ஒர்க்கில் தெரியாதவங்க யார் வேணாலும் இருக்கலாம். அவங்களோட லெவலுக்கு நீங்கள் இறங்காதீங்க. நீங்கள் எப்போவுமே அன்பு கொடுக்குறீங்களா, அன்பு கொடுத்துட்டே இருங்க. அதனால் எந்த பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. அன்பாக பேசுகிறீங்களா, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, கொடுங்க. அவங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் அப்படி அவங்கள மாதிரி கிடையாது இல்லையா. நிறைய சம்டைம்ஸ் உங்களுக்குள்ளே வரும், இல்லை மனுஷங்க தானே. சம்டைம்ஸ் ஒரு மைண்ட் வேறு விதமாக யோசிக்கும், பல விதமாக யோசிக்கும். சில விஷயங்கள் நடந்துச்சு, நம்ம எப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாம், நம்ம எப்படி பண்ணது தப்பா, நம்ம எப்போவுமே நல்லவங்களாக இருந்துட முடியுமா, நம்ம சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயங்கள், நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கிற தப்பு கிடையாது. மனுஷங்க எல்லாருக்குமே அந்த சில விஷயங்கள் வரும்போது நீங்கள் பண்ணுற விஷயங்களில் உங்களுக்கு மட்டுமே நல்லது நடந்து மற்றவங்களுக்கு அது தவறான விஷயமா, அவங்கள பாதிக்கக்கூடிய விஷயமா எப்போவுமே அமையக்கூடாது. அது எந்த விஷயமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் கிரேட். ஹேட்ஸ் ஆஃப். என்னோட டிஷர்ட்டில் ஆல்ரெடி இருக்குது, அதனால் பாருங்கள் கரெக்டாக நான் போட்டுட்டு உட்காந்துருக்கேன். சொல்லி வச்ச மாதிரி மேட்ச் ஆகுது, வைப் மேட்ச் ஆகுது.
ஓ மை காஷ், நேற்று வந்த கார்ட்ஸ் வருகிறது, கண்டினியூ ஆகின்றது. ஓகே, பாஸ்டில் சில விஷயங்கள் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் இன்னமும் உங்கள் லைஃப்பில் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் அந்த ஒரு விஷம் கக்கக்கூடிய சில ஜந்துக்கள் உங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் யாரை எப்படி சமாளிக்கிறது இது பண்ணுறது. கன்ஃபியூஷன்றது நீங்களாக அது கன்ஃபியூஷன் சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டா தான் அந்த கன்ஃபியூஷன். எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது, அது கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் அதுக்காக அந்த சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களை டென்ஷன் ஆகாமல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு எப்போவுமே காம் மைண்டாக யோசிச்சிங்கன்னா, ஒரு சமயம் யோசிக்கும் போது டென்ஷன் வருதுன்னா அந்த சமயம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், யோசிக்காது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. லேட்டானாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அமைதியாக யோசிங்க. எந்த விதமான ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், எந்த விதமான ஒரு விஷயம் உங்களுக்கு டென்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், கன்ஃபியூஷன் ஆகிறதா இருக்கட்டும், கண்டிப்பாக அதுக்கான ஒரு விடை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்ற மாதிரி. ஓகே, ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மாகாளி ப்ரொடெக்ஷனில் தான் இருக்கிறீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் வெளியில் வருவீர்கள். எந்த விஷயமா இருந்தாலும் ஓகே, அந்த ஒரு ஹாப்பியான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் இருக்குது. உங்களுக்கான ஒரு புது விஷயங்கள், புது லைஃப் எல்லாமே உங்களுக்காக அவைட்டிங். ஏன்னா இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டி இருக்கலாம், சில விஷயங்கள் நீங்கள் வர வேண்டியது இருக்குது, வெளியில் வர வேண்டியது இருக்குது, சில விஷயங்கள் இன்னும் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் உணர வேண்டி இருக்கலாம். ஏதோ ஒரு உண்மையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு உண்மை, ஏதோ ஒரு விஷயம் உணர வேண்டியதாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு கடவுள் சம்டைம்ஸ் சில விஷயங்கள் டிலே ஆகும். காடு படக்கிட்டு இருக்கு. One 2 2 1 significant, 1 2 2 significant, 7 2 8 8. crocodile வந்துட்டு லைக் கங்கா, விஷ்ணு பகவான் தான் நினைக்கிறேன். அவங்களுடைய வாகனமாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன். சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் சில பேருக்கு. விஷ்ணு பகவான், ஆமாம். ஆமாம், சில விஷயங்கள்லேருந்து இன்னும் நீங்கள் வெளிவர வேண்டியிருக்கு, சில விஷயங்கள் நீங்கள் உணர வேண்டியிருக்கு, இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு லைஃப்பில். சில பேர் வந்து உங்களுடைய பைசிஸ், கேன்சர், ஸ்கார்பியோ, விர்கோ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். மார்ஸ் எனர்ஜி, லியோ, ஏரிஸ், ஆமாம். ரெண்டு எனர்ஜியுமே நீங்கள் வந்துட்டு அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி இருந்தாலும், எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறீங்க. இருந்தாலும் அதே சமயத்தில் சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறது ஸ்டாப் பண்ணுங்கள். கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சொல்லும் போது 1440 chosen one number 1444
கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் பர்சன். நான் எப்போவுமே சொல்கிறது தான், ரொம்ப பவர்ஃபுல் பர்சன். ரொம்பவே நீங்கள் நிறைய விஷயங்களை உங்கள் கைக்குள்ளே அடக்கி வச்சுருக்கீங்க. சில விஷயங்கள், அந்த பவர், அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். எந்த நேரத்தில் உங்களுடைய அந்த மேஜிக் யூஸ் பண்ணணும், எந்த நேரத்தில் உங்களுடைய பவர் யூஸ் பண்ணணுன்றது எல்லாமே தெரியும். அதே நேரத்தில் ரொம்ப சம்டைம்ஸ் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய வந்துட்டு ட்ரெயின் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுடைய தேர்ட் ஐ வந்து ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் அதிகமாக நீங்கள் திங்க் பண்ணுறதுனால, ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுனால, நீங்கள் சில விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்க. பாஸ்ட் விஷயங்களை, சில விஷயங்களை நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை உங்களுடைய எனர்ஜி டவுன் பண்ணுறதுனால தேர்ட் ஐ உங்களுடைய அந்த ஒரு எனர்ஜி வந்து அதுவும் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் கிளியராக பார்க்க முடியாமல், யோசிக்க முடியாமல் போகிற மாதிரி இருக்குது சில விஷயங்கள். சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டக்கான மாதிரி இருக்குது, யோசிக்க முடியாமல் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலன்னா ஜஸ்ட் அமைதியாக இருந்துருங்க. எந்த ஆக்ஷன் எடுக்காதீங்க, அதிகமாக யோசிக்காதீங்க. கொஞ்சம் ஒரு ஹெர்மிட் மோடுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள், மைண்ட் ஃப்ரீ பண்ணுங்கள். அதிகம் திங்கிங் வேண்டாம், அதிகமாக பண்ணாதீங்க. அது பிஸ்னஸ் விஷயமாக இருந்தாலும் சரி, அதிக திங்கிங் பண்ணாதீங்க. ஏன்னா டைம்ன்றது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அது உங்களுடைய பவர், உங்களுடைய சம்டைம்ஸ் எப்படி சொல்கிறது, அதுதான் எனக்கு மற்றவங்க கையில் உங்களோட ஒரு சில பவர் இருக்கட்டும், இது மற்றவங்க கையில் இருக்கக்கூடாது. அவங்க உங்களை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. சில பேர் அந்த விஷயம் தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜிக்கு வந்திருந்தாலும் சம்டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ சில விஷயங்களுக்கு நீங்கள் மற்றவங்களையோ இல்லை இன்னொரு பர்சனையோ நீங்கள் சார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை, அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு வெளியில் இன்னும் வராமல் நீங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி உங்களுக்கு யாரும் தேவையில்லை. இப்போதைக்கு உங்களுக்கு அதுக்கான ஒரு ஏதோ ஒரு ஆதாயமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுடைய லைஃப் க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், சில விஷயங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்காக அந்த ஒரு விஷயம் உங்கள் கையில் இல்லைன்னு நீங்கள் அவங்கள வந்துட்டு நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நீங்கள் தைரியமாக உங்களுக்கான என்ன யோசிச்சிங்களோ, என்ன நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ, கடவுள் சொன்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ண ஆரம்பிங்க. தானாகவே உங்களுக்கான அந்த விஷயங்கள் வந்துடும். உங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கான சில விஷயங்கள் வந்துடும். எதுவுமே நம்ம கஷ்டப்பட்டால் தான் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம கஷ்டப்படாமலே நம்ம வந்துட்டு சில விஷயங்கள் அடையணும்னு நினைக்கவே கூடாது. எப்பவுமே கஷ்டம் இருந்தால் நல்ல விஷயங்களும் இருக்குது. ஓகே, அதனால் அதிகமாக யோசிக்காதீங்க, அதிகமாக மைண்டை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. எப்படி இருந்தாலும் உங்களை சுற்றி உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் சுற்றி அந்த அந்த கடிகாரம் மாதிரி, அந்த டைம் மாதிரி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஒரு நல்ல ஒரு லைஃப் உங்களுக்காக வந்துகிட்டே தான் இருக்கும். தேவையில்லாமல் திங்க் பண்ணி யோசனை பண்ணி எல்லாம் பண்ணி வர இருக்கிற நல்ல லைஃப்பை வந்துட்டு நீங்களே வந்துட்டு உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணிக்காதீங்க. ஓகே, இதுதான் இன்றைக்கான மெசேஜஸ். உங்களுக்கு ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வைப் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. வைப் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், காட் பிளஸ், ஹாப்பியாக இருங்க.